நீயே பார்த்தல, நேத்து ராத்திரி என் புள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக அந்த அபூர்வா என்ன காரியம் பண்ணா? அவங்க செய்யற பாவத்துக்கு அவங்களே பாவத்தை அனுபவிப்பாங்க பெரியமா. அதனால தானே அண்ணனை மாட்டி விட பார்த்து அந்த அம்மாவே ஜெயில போய் மாட்டிக்கிட்டாங்க. ஜெயிலுக்கு போனாலும் வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்க உங்க அத்தை. அத நானும் ஒத்துக்கிறேன் பூரி. எங்க அத்தை ரொம்பவே டேஞ்சர். ஆனா இந்த வாட்டி எங்க அத்தை இந்த மாதிரி ஏதாவது பண்ணா எங்க சரத்சந்திர மாமா சும்மா இருக்க மாட்டாரு. அத்தையே கொல்லாம விட மாட்டாரு. அப்போ உன் மாமாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்குன்னு நினைக்கிறியா இந்து? என்னன்னா நீ இப்படி சொல்ற? மாமாக்கு இந்த கல்யாணம் பிடிக்காம தான் ஒத்துக்கிட்டாரா? பூமி மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அவர் விருப்பமே இல்லைனாலும் ஒத்துக்கிட்டாரு. ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு இந்த கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னா உன் மாமாவை விட சந்தோஷப்படுறவங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அம்மா பயப்படுற மாதிரி கல்யாணம் முடிகிற வரைக்கும் நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். அது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையே. இன்னைக்கு ராத்திரி முடிஞ்சதுன்னா நாளைக்கே கல்யாணம். ஆமா மச்சான், இந்த கல்யாணம் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா அவங்களால எங்க 2 பேரையும் வாழ்க்கை முழுக்க பிரிக்கவே முடியாது. ஆனா அவங்களுக்கு தடைகளை உருவாக்குறதுக்கு வெறும் ஒரே ஒரு நிமிஷம் போதும். அந்த ஒரு நிமிஷத்துக்கு நம்ம சான்ஸே கொடுக்க கூடாது. ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா. ஓகே பூமி. அவனுக்கு போய் கொடு. நல்ல வேலை. சரிங்க மேடம், கொடுத்துட்றேன். சார் சார் கம் இன். சார் இந்தாங்க இளநீ. இளநியா? யார் கொடுத்தா? வரவங்களுக்குலாம் மேனேஜர் கொடுக்க சொல்லியிருக்கார் சார். ஓகே இந்தாங்க சார். தேங்க்யூ. டூயட் ரவுண்ட்ல லாஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் பூமி அண்ட் பேர ஸ்டேஜுக்கு நாங்க வரவேற்கிறோம். பூமி, உங்க பார்ட்னரோட இங்க சீக்கிரம் வருமாறு நாங்க கேட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும்? பிரதர், பூமியும் அவங்க டான்ஸ் பார்ட்னரும் சீக்கிரமா ஸ்டேஜுக்கு வாங்க. மாமா, நீ பெர்ஃபார்ம் பண்ற பூமி. உன் லைஃப் பார்ட்னரா இருக்க போறவன் தான் இப்போ உனக்கு டான்ஸ் பார்ட்னரா வரப்போறான். நீங்களா மாமா? எஸ், நான் தான். என்னால பண்ண முடியுமா முடியாதான்ற டவுட்லாம் வேண்டாம். உன்னோட கனவு ரொம்ப பெருசு. நீ ஆடுற மாதிரி நானும் ஆடுறேன். உன்னோட கான்ஃபிடன்ஸ் தான் நம்மளை ஜெயிக்க வைக்க போகுது. 3 போட்டியாளர்களும் ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டு ரொம்ப அழகா உங்க பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கீங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அம்மா பூமி, உன் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நாங்க எங்களையே மறந்துட்டோம். இந்த 3 ஜோடிகள்ல ஃபைனல் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகிறது குமாரி காவ்யா அண்ட் பூமி. எல்லாரும் கை தட்டி அவங்கள வாழ்த்துங்க. எஸ் எஸ். ஃபைனல் ரவுண்ட் 26ஆம் தேதி 12 மணிக்கு நடக்க போகுது. 26ஆம் தேதி 11 மணி சரியா 36 நிமிஷத்துல கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. சூப்பர் பூமி,
சூப்பரா பண்ண. நீ சாம்பியன் பூமி, நீ சாம்பியன். ஊ! இந்த காம்படிஷன் டைமிங்க கொஞ்சம் மாத்துங்க சார். முடிஞ்சா நாளான்னைக்கு போஸ்ட்போன் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார். என்ன உன் கல்யாணத்தை போஸ்ட்போன் பண்ண வேண்டியதானே? எப்படி சார்? கடைசி நேரத்துல கல்யாணத்தை போஸ்ட்போன் பண்ணா தேவையில்லாத மனஸ்தாபங்கள் எல்லாம் உருவாகும். மாப்பிள்ளை வீட்ல இருந்து பொண்ணு வீட்டை பத்தி, பொண்ணு வீட்ல இருந்து மாப்பிள்ளை வீட்டை பத்தி எப்படிலாம் பேசிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதது இல்ல சார். இங்க பாருமா, காம்படிஷன் டேட்ல மாத்த முடியாத காரியம். அப்படி சொல்லாதீங்க சார் ப்ளீஸ். உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இப்படி நீ அழுது கையெடுத்து கும்புறதுனால மட்டும் நாம நினைக்கிறதெல்லாம் நடந்துராது பூமி. நீ சோபா சந்திராவுடைய பொண்ணுன்னு சொன்ன. உங்க அம்மா சோபா நாட்டியத்துக்காக அவங்களுடைய உயிரை கொஞ்சம் கூட யோசிக்காம தியாகம் பண்ணாங்க. ஏன் அதே நாட்டியத்துக்காக உன் கல்யாணத்தை விட்டு கொடுக்க முடியாதா? மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ், என்ன இதெல்லாம்? ஏன் இப்படி தேவையில்லாம இவ்வளோ கடினமா பேசுறீங்க? பூமி இந்த காம்படிஷன் டேட்டை மாத்த சொல்லி உங்ககிட்ட ரிக்வெஸ்டா தானே கேட்க வந்தாங்க. அவங்க எந்த நிலைமையில நம்ம கிட்ட கேட்க வந்தாங்கன்னு நமக்கு எப்படிங்க தெரியும்? இங்க பாருமா பூமி, சொல்லுங்க சார். இந்த டைமும் டேட்டும் மாத்துறதுங்கிறது சுத்தமா எங்க கையில இல்லம்மா. ஜிஓ, அதாவது கவர்மெண்டோட ஆர்டர். ஒரு வாட்டி நீங்க இப்படி ஒரு பிளேஸ்ல இப்படி ஒரு டேட்ல காம்படிஷன்ஸா நடத்துங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் ஆர்டரை பாஸ் பண்ணிட்டாங்கன்னா நாங்க அதை ஃபாலோ பண்ணணுமே தவிர வேற எதையும் மாத்த முடியாதுமா. நாளைக்கு ஒண்ணு உனக்கு அங்க கல்யாணம் நடக்கணும், இல்ல நீ இங்க காம்படிஷனுக்கு வரணும். ஒரு வயசு பொண்ணு மாதிரி எப்பதான் நடந்துப்பியோ? எல்லாம் அங்கங்க செதறி கிடக்கு. கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம்ல. பூர்ணி, உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். என்னம்மா இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணணும்? என் அண்ணன் என்ன ராணி மாதிரி வளர்த்திருக்கான். ஒரு சேவகி மாதிரி இப்ப வரைக்கும் நீ எனக்கு சேவை செஞ்சுட்டு தான் இருக்க. சேவகியா உன் சீனியாரிட்டி அதிகமாகி என்ன கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்ட. நாளைக்கு புதுசா 2வது சேவகியா அன்னி ரூபத்துல பூமி வந்து எனக்காக சேவை செய்வா. ஹலோ ஹலோ மேடம், குறைச்சுக்கோங்க, கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. பூமி வர்றது உனக்கு சேவை செய்யறதுக்கு இல்ல, எனக்கு மனைவியா இருக்கிறதுக்கு. அதாவது அவ இந்த பேலஸ்க்கு மகாராணியாக போற. மகாராணி போஸ்டிங்ல இருந்து நீ டீப்ரமோட் ஆகி சேவகியாக போற. இம்பாசிபிள் அண்ணா. பூமி உன்னை விட அதிகமான இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தான் கொடுப்பா. அதுக்கப்புறம் தான் உன் வார்த்தையெல்லாம் செல்லுபடி ஆகும். சோ ஐ அம் த குயின் ஆஃப் திஸ் ஹவுஸ். நோ வே. ஆஹா, 3 முடிச்சு போட்டு அக்னி குண்டத்தை சுத்தி வந்து 7 ஜென்மங்கள் கூடவே இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ண போறேன். பூமி எனக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பா.